நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையிலே ஆண்டவருடைய நாமத்தினாலே வார்த்தையினாலே உங்களை மனதார நாங்க வாழ்த்துறோம். நாங்க உங்களை ஆசீர்வதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்புறம் என்ன, நீங்க நல்லதானே இருக்க முடியும்? இந்த நாள்ல உங்க காரிய கடமைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அச்சமின்றி கூச்சமின்றி கலக்கமின்றி வருத்தமின்றி நலமாய் வளமாய் வாழ வைக்கக்கூடிய வல்ல தேவன் இருக்கிறார் என்ற உயர்ந்த மனநிலையோடு உங்களை தாக்கிக் கொள்ளாமல், உங்களை பாதித்துக் கொள்ளாமல், உங்களை தாங்கக்கூடிய தேவனுடைய கரங்களிலே உங்களை அர்ப்பணித்து முன்னோக்கி செல்லுங்கள். வெற்றி காண்பீர்கள். வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. ஒரு முறை ஒரு வழிப்போக்கன் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஓரமாயிருக்கக்கூடிய செடிகள் அண்டையிலே ஒரு நத்தை, அதுவும் ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நத்தை ஊர்ந்து கொண்டு வந்ததாம். அந்த வழிப்போக்கனுடைய பார்வையை கவர்ந்ததாம். நின்று அந்த நத்தையை அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது பேசினதாம். வழிப்போக்கனே, எனக்கு ஒரு உதவி செய்வாயா? என் மேல் ஒரு ஒரு கூடு இருக்கிறது. என் மேல் இருக்கக்கூடிய இந்த ஓடும் கூடும் எனக்கு ரொம்ப பார சுமையா இருக்கிறது. எனக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் இல்லை, ஒரு பெரிய சுதந்திரம் இல்லை. என் மேல் இது என்னை அழுத்துகிறது. என்னால் வேகமாய் முன்னோக்கி செல்ல முடியவில்லை. நான் விரும்பக்கூடிய இடங்களுக்கு துரிதமாய் என்னால் பயணிக்க முடியவில்லை. ஏதோ ஒரு அழுத்தத்தையும் பாரத்தையும் சுமந்து கொண்டு செல்வது போல் இருக்கிறது. தயவு செய்து என் மேல இருக்கக்கூடிய அந்த கூட்டை எடுத்துறியா? உடனே அந்த வழிப்போக்கன் அந்த நத்தையின் மேல் இரக்கமுற்று, இவ்வளவு வேண்டிக் கொள்கின்றதே என்று சொல்லி அந்த நத்தையின் மேலிருந்ததான் அந்த ஓட்டை கூட்டை எடுத்து விட்டானாம். அதை தூர வீசி எறிந்து விட்டானாம். இப்போ அந்த நத்தை வெறும் தசை, வெறும் சதையா மட்டும்தான் இருக்கான். அதை கவர் பண்றதுக்கு எதுவுமே இல்லையா. ஆனா இப்ப இந்த நத்தை சொல்லுது, வா, என் பாரமெல்லாம் போயிருச்சு, என்னை அழுத்திய சுமையெல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. இப்ப எனக்கு ரொம்ப சுகமா இருக்கு. நான் இப்ப விடுதலை ஆயிட்டேன், நான் சுதந்திரம் ஆயிட்டேன். யாரை என்னை அழுத்த முடியாது, யாரை என்ன பளு சுமத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வழிப்போக்கனுக்கு நன்றி செலுத்தி விட்டு இன்னும் சற்று வேகமாய் ஊர்ந்து செல்ல ஆரம்பித்ததாம், நகர்ந்து செல்ல ஆரம்பித்ததாம். என்ன பெரிய ஆச்சரியம்! அதுக்கு ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சாம். வலது பக்கம் போகுது, இடது பக்கம் போகுது, அங்க போகுது, இங்க போகுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு போயிட்டே இருந்துச்சான். கொஞ்ச நேரம் ஆன உடனே ஒரு பெரிய ஒரு கழுகு மேல இருந்து நேரா அந்த நத்தை, வெறும் தசையோடு இருக்கக்கூடிய அந்த நத்தையை நெருங்கி வர ஆரம்பித்ததாம். அப்பதான் அந்த நத்தை கழுகை நோக்கி பார்த்ததாம். ஐயோ, ஏற்கனவே பல முறை இந்த கழுகு நம்மளை தாக்க வந்திருக்கு, கடிக்க வந்திருக்கு, புசிக்க வந்திருக்கு. நம்ம மேல இருந்ததான ஓட்டுக்குள்ள நம்ம வேகமா போய் ஒளிஞ்சுப்போம், மறைச்சிப்போம். அப்ப அந்த கழுகு நம்மளை சாப்பிட முடியாம ஏமாற்றத்தோட திரும்பி போயிரும். ஆனா இப்போ நாம் ஒளிந்து கொள்ள, மறைந்து கொள்ள கூடு இல்லையே. ஐயோ, பாரமா நினைச்ச அந்த கூடுதானே நமக்கு பெரிய பாதுகாப்பு. சுமையா நினைச்ச அந்த கூடுதானே நமக்கு மிகப்பெரிய ஒரு அரண். அதை தெரியாம உணராம அந்த கூட்டை நம்ம எழுந்துட்டுமேன்னு சொல்லி அப்பதான் அந்த பாரம், அந்த கூட்டினுடைய வேல்யூவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். அது ஃபீல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கழுகு வேகமா வந்து வெறும் சதையாய் தசையா இருக்கக்கூடிய நத்தையை கவி கொண்டு தன் வாயில் போட்டுக்கொண்டு பறந்து விட்டு சென்று விட்டதாம். இது ஒரு சின்ன ஸ்டோரி தான், ஆனா நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்டோரி. ஆண்டவருடைய வார்த்தை இவனமாய் சொல்லுகிறது, என் அன்பான பிள்ளைகளே,
நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் மகனே, என் மகளே, என் வார்த்தையை கேளு, என் புத்தியை கேளு. இன்றைக்கு அநேகருக்கு தகப்பனுடைய வார்த்தையை கேட்க பிரியமே இல்லை, அம்மாவின் வார்த்தையை கேட்க விருப்பமே இல்லை, போதகரின் வார்த்தையை கேட்க விருப்பமே இல்லை. பெரியோர்கள் மூத்தோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் இன்றைய அநேகருக்கு ஆலோசனைகள் புத்திமதிகள்லாம் அவங்களுக்கு பாரசுமையாவே இருக்கு. நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் எனக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தன்னை சரி செய்து கொள்ள யாரும் முன்வர மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையாக மேலாக வைத்திருக்கக்கூடிய பிதாக்கள்மார்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள், சகோதரர்மார்கள், போதகர்மார்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் சொன்னால், புத்திமதிகள் சொன்னால், ஒருவேளை கடிந்து கொண்டு கூட அவங்க உங்களுக்கு ஆலோசனை சொன்னால் அதை எதிர்க்காதீர்கள். அது பாரமாய் இருக்கிறது என்று சொல்லி அதை தள்ளிவிடாதீர்கள். அது பாரமாய் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். அப்படி அலட்சியப்படுத்தினால் பாதிப்பு அவர்களுக்கல்ல அன்பானவர்களே, நமக்கு தான் பாதிப்பு என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நல்ல வார்த்தைகளை, புத்திமதிகள், தாய் தகப்பனுடைய போதனைகளை அலட்சியப்படுத்தாமல் அதை நீ கேட்டால், அவர் சொல்றாரு பாருங்க, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப நீடித்த நாட்கள், உங்க வாழ்நாள் நீடிச்சிருக்கும், வாழ்க்கை பயனுள்ளதா இருக்கும், பலனுள்ளதா இருக்கும். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு மேல வைத்திருக்கக்கூடிய உங்கள் கணவருக்கு கீழ்ப்படியுங்க. உங்க அப்பா அம்மா சொல்லக்கூடிய வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு மேல் வைத்திருக்கக்கூடிய ஊழியக்காரருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தாதீங்க. ஆண்டவர் உங்கள் நன்மைக்காக, நல்வாழ்வுக்காக நல்ல ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் உங்க லைஃப்ல இருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள், புத்திமதிகளை பாரசுமையா நினைக்காதீங்க. அது கடினமா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், அது பாரமா இருந்தாலும் அதை கேட்டுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் உங்களுக்கு அரண். சில விஷயத்தை செய்ய வேண்டான்னு சொல்றாங்களா, நல்லது. சில விஷயத்தை செய்யின்னு சொல்றாங்களா, உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அதை செய்யுங்க, அது உங்களுக்கு நல்லது. சில இடத்துக்கு போக வேண்டான்னு சொல்றாங்களா, போகாதீங்க, அது உங்களுக்கு நல்லது. சில நல்ல நல்ல காரியத்தை செய்ய சொல்றாங்களா, உங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் கூட பரவாயில்ல, அதை செய்யுங்க. உங்களை மாத்தணும்னு சொல்றாங்களா, மாத்திக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரும் எனக்கு புத்திமதி சொல்ல தேவையில்லை, எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு அனுபவம் இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, நான் படிச்சிருக்கேன்ற ஒரு மேட்டிமையில் நாம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அப்படி இருப்போமேயானால் அந்த நத்தையின் கதை மாதிரிதான். எந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய பிதாக்கள்மார்கள் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் உங்களுக்கு பெரிய அரண். ஆகவே நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு செவிகளை சாயுங்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்கள் வருங்காலம் நல்லா இருக்கும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மிக மிக அழகா, அருமையா, அற்புதமா, ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுடைய நன்மைக்காக, நல்வாழ்வுக்காக நான் விசேஷமாக ஜெபம் பண்ண போறேன். இன்றைக்கும் பிறந்தநாள் காணக்கூடிய அன்பான சகோதரி பி ஹேமாவதி மற்றும் அன்பு மகன் பி விஷால் மற்றும் அருமை பிள்ளைகள் அக்ஷயா, ஆண்டோனி, ஆல்வின் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. தேவாதி தேவனுடைய கரம், ராஜாதி ராஜனுடைய சர்வ வல்லமையான கரங்கள் இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. இந்த நாளுடைய பிள்ளைகளுக்கு இன்பமான நாளாய், இனிமையான நாளாய், ஆனந்தமான நாளாய், மகிழ்ச்சியான நாளாய், மங்களகரமான நாளாய், சந்தோஷமான நாளாய் அமையட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மேல ஒரு நல்ல பிதாக்கள்மார்களை நீங்க வச்சிருக்கீங்க. ஆலோசனை கொடுக்கக்கூடிய, அறிவுரை சொல்லக்கூடிய, புத்தி புகட்டக்கூடிய அநேக பெரியோர்களை வச்சிருக்கீங்கப்பா.
மூத்தோர்கள், முதியோர்கள், முற்பிதாக்கள், ஊழியக்காரர்கள், தாய் தகப்பன்மார்கள் சொல்லக்கூடிய நல்ல ஆலோசனைகளை அலட்சியப்படுத்தாத ஒரு இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்கள், புத்திமதிகள் பார சுமையாயிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. புத்திமதிகளை அலட்சியப்படுத்தாத ஒரு இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அதன் மூலமாய் உண்டாகக்கூடிய மேலான நீடித்த தீர்க்காயிலும் சமாதானமும் சந்தோஷமும் நல்வாழ்வும் பூர்ணமாய் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும்படி மனதார நாங்க வாழ்த்துறப்பா. இன்னைக்கு உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், கடமைகள், போக்கு வரவு, கொடுக்கல் வாங்கல், திட்ட தீர்மானம் சகலமும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேச பாச சிநேக பிரியமான கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய கரம், கிருபை, தயவு உங்களோடு கூடவே இருப்பதாக. ஆமேன்.